वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. श्री रंगलक्ष्मण मुनीन्द्र वृंदम श्री वासुदेव गुरुवर्य कृपावलंबम श्री गीतराघव गुरुत्तमलब्धबोधम श्री वत्सचिन्नम अघमक्षणमाश्रयामः. प्रणामं लक्ष्मण मुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम्. நியமிச்சிருக்கிறது 13வது அத்தியாயத்தில் பரிசுத்த ஆத்ம ஞான விவரணம் அப்படின்னு. இது கடைசி ஷட்கத்தில் வரக்கூடிய விஷயம். 13லேருந்து 14, 18 கடைசி ஷட்கம். அதில் வரும்பொழுது முதல் 3 அத்தியாயங்கள் 13, 14, 15 அதில் தத்வத்ரயம்னு சொல்லப்பட்ட சேதனன், அச்சேதனம், ஈஸ்வரன், இந்த 3 தத்துவங்களை சாதிக்கிறார். அதுக்கப்புறம் சாத்தியோபாயத்தை தெளிவாக சொல்லக்கூடிய விஷயங்களை 3 அத்தியாயங்கள் 16லேருந்து 18 வரைக்கும். அதில் இப்போ 13வது அத்தியாயத்தில் தேகத்தினுடைய ஸ்வரூபம், ஆத்மாவினுடைய ஸ்வரூபம், தேகம் அப்படின்றது உண்மை, தேகத்தை விட வேறானது ஆத்மா, அதை அடையிறதுக்கு உபாயம், தேகத்தை விட வேறான ஆத்மா அதனுடைய ஸ்வரூபம், அதை நிரூபிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு அச்சேதனத்தோட சேர்க்கை உண்டாகிறதுக்கு காரணம், ஆத்மா அந்த தேகத்தை விட வேறுபட்டது அப்படின்ற விஷயங்களை இதில் சாய்க்கிற. முதல் ஸ்லோகம். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத் யோ வேத்தி தம் பிராஹுகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ. அப்படி வெளியில பார்க்கிறதே இந்த உடல், அதுதான் க்ஷேத்திரம். இதை பகவானதுன்னு யார் தெரிஞ்சு கொள்றானோ அவன் தான் க்ஷேத்ரஜன். அடுத்ததுல க்ஷேத்ரஜன் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜயோர் ஞானம் எத்தத் ஞானம் மதம் மம அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். எல்லா சரீரத்து உள்ளேயும் எல்லா உடல்கள்லையும் அதே மாதிரி ஜீவாத்மா ஜீவனுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் பகவான். அப்படின்றத தெரிந்து கொள்றது தான் அதுதான் அறிவு ஞானம் அப்படின்னு க்ஷேத்ரஜ விஷயமான உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த சரீரமானது ஜீவாத்மாவுக்கு விசேஷணமாக இருக்கிறதையே சுபாவமாக உடையது. அதனால ஜீவாத்மாவை விட்டு பிரியாமல் இருக்கிறது. அதனால ஜீவாத்மாவோட சேர்த்தே சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த சரீரமும் ஜீவாத்மாவும் பகவானுக்கு விசேஷமாக இருக்கிறதையே சுபாவமாக உடைய வேண்டும். அதனால பகவானை விட்டு எப்பையும் பிரியாதவை. அதனால தன்னோட சேர்ந்து சொல்லத்தக்கதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சாய்க்கிறார். இங்க சுவாமி பாஷ்யக்காரர் அப்படின்னு செய்யும்பொழுது பிருத்திவியாதி சங்காத ரூபஸ்ய க்ஷேத்ரஸ்ய க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ச பகவத் ஷரீரதைக ஸ்வரூபதயா பகவதாத்மபூதம் ஸ்ருதயோ வதந்தி. இந்த அதாவது பிருத்திவியினுடைய முதலான இதில் சேர்க்கையான சரீரம் ஜீவாத்மா,
இது ரெண்டுமே பகவானுக்கு சரீரமாக இருக்கிறது, அதனால பகவான ஆத்மாவாக உடையது அப்படின்றத பல உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு நிரூபணம் பண்ற. எஃப் பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியா அந்தரோ எம் பிருத்திவி நவேத யஸ்ய பிருத்திவி சரீரம் எஃப் பிருத்திவியாம் அந்தரோ யமயதி சதா ஆத்மா அப்படின்னு. இது வந்து எஃப் பிருத்திவீம் அப்படி இது வந்து அச்சேதன வஸ்துக்குள்ளேயும் உள்ள இருக்க அப்படின்றதுக்காகவும், அடுத்தது இத்தியாரபிய அப்படின்னு நிறைய வாக்கியங்கள். அதுல யா ஆத்மனி திஷ்டன் ஆத்மனோ அந்தரோ அப்படிங்கிறது ஜீவாத்மாவுக்குள்ளேயும் பகவான் அந்தராத்மாவா இருக்க அப்படின்றது. இங்க க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு கேள்வி இங்க வருது. அது வந்து என்னன்னா, ஈஸ்வரனாக இருக்கிறவனுக்கு அஜானத்தினால இந்த ஜீவனாக இருக்கிறது போல ஒரு தோற்றம் வருது. அது போறதுக்காக ரெண்டும் ஒண்ணுன்னு பகவான் ஆப்தனான பகவான் உபதேசம் பண்ற. இது எப்படின்னா, கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறான், அதுக்கப்புறம் வந்து இல்லை இது பாம்பு இல்லை கயிறு தான்றது தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அந்த பிரமம் போயிடுறது. அந்த மாதிரி ஜீவன் அப்படின்ற பிரமம் போறது அப்படின்னு. அப்போ பகவான் சர்வஜன், அதனால வந்து அஜானம் இல்லாதவனா இல்ல அஜானத்தோடு கூடியனவனா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அஜானம் உள்ளவன் அப்படின்னா, இந்த அஜானம் போனவன் அப்படின்னா இந்த ஆத்மாவின் இடத்துல இத்தகைய பிரமம் வந்து சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்போ இந்த உபதேசமே வராது. ஆத்ம சாட்சா்காரம் இல்லை, அஜானமே போகலைன்னா தெரியலன்னு அர்த்தம். தெரியாதவா உபதேசம் பண்ண முடியாது அப்படி. ஏன்னா இங்கே உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானியா தத்துவதர்சினா அப்படின்னு சொல்லப்பட்டு, அதனால இது வந்து இதிகாச புராணங்கள் இதுல வந்திருக்கிறதுக்கு விரோதமான விஷயம். அதனால இந்த விஷயத்தை ஆதரிக்கிறது சரியில்லை அப்படின்னு. இங்க அத்ரேதம் தத்துவம் அச்சித் வஸ்துனா சித் வஸ்துனா பரஸ்ய ச பிரம்மணோ போக்யத்வேன போக்திருத்வேன ச ஈஷித்ருத்வேன ச ஸ்வரூப விவேகமாகு அப்படின்னு வாக்கியம். அதுக்கு பிரமாணமாக போக்தா போக்யம் பிரயோகிதாரம்சமத்வான்னு அந்த சேத்தனம் அவனுக்கு போக்கியமா இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்து, இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்துற எம்பெருமான் அப்படின்ற விஷயத்தை எடுத்துன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் விஷ்ணு புராணம் வாக்கியம். அதை வந்து எடுத்து காண்பிச்சு என்னன்னா, அதாவது ஜீவாத்மா நித்யன் ஞானத்தோடு கூடியவன். அவ அநேகம் பேர்களுக்கு நித்தியனாயும் ஞானத்தோடு கூடியனாக இருக்கிற அந்த பகவான் அவளுடைய விருப்பங்களை பூர்த்தி பண்றான் அப்படின்னு. இப்ப இதுல இருந்து ஜீவர்கள் அநேகம் பேர், அவெல்லாம் நித்யா. ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டு பேருக்கும் ஞானம் அறியக்கூடிய தன்மை உண்டு. எல்லா பலன்களையும் கொடுக்கிறவன் பகவான் ஒருவன் தான் அப்படின்னு விஷயம் இதுல இருந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து ருஷிபிர் பகுதா கீதம் அப்படின்னு அடுத்து ஒரு ஸ்லோகத்துல வரும் பொழுது, ரிஷிபிகி அப்படின்ற பதத்துக்கு பராசராதிபிகின்னு சுவாமி பெருமானார் வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார். அதுக்கு என்னன்னா, சாத்வீகமான புராணமான விஷ்ணு புராணத்தை அருளி செய்தவர். அதனால மிச்ச ரெண்டும் ராஜசம் தாமசம் அது இல்லாமல் இருக்கிறத சொல்றதுனால அப்படின்னு. அதுல இருந்து ஆத்மா
சுத்தோ அக்ஷரா சாந்தோ நிர்குணா பிரகிருதேகே பரஹ. ஜீவாத்மாவானவன் கர்மாக்களுடைய சம்பந்தம் இல்லாதவன், அழிவில்லாதவன், சத்வம் ரஜஸ்தமஸ் முதலான குணங்கள் இல்லாதவன், பிரகிருதியை விட மேலானவன் அப்படின்ற வாக்கியத்தை எடுத்து இங்க காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஆத்மா நித்தியம் அப்படின்றதுக்கும் நாத்மா ஸ்ருதேகே நித்தியத்வாச்ச காபியா, இந்த ஆத்மா உண்டாறதில்லை அப்படின்னு ஸ்ருதியில சொல்லியிருக்கிறதுனால ஆத்மா நித்தியம் அப்படின்றது ஏற்படுறது அப்படின்னு. அப்போ இதுல இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரும் பொழுது இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதை எப்படின்றத ஒரு 5 ஸ்லோகங்கள் 7லேருந்து 11 குணங்களை கொண்டு இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலாம். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ச்சவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரகா. உயர்ந்தவாழ ஒதுக்காம இருக்கிறது, வீண் ஆடம்பரத்துக்காக தார்மிகத்வ யச பிரயோஜனதையா தர்மானுஷ்டானம் தம்பா அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் சுவாமி. அதே மாதிரி எந்த கூட்டருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கிறது, பிரத்தியாரால ஏற்பட்ட கஷ்டத்தை பொறுத்துக்கிறது, ஆச்சாரியனிடத்துல பணிவோட இருக்கிறது, மனோவாக்காயங்கள்னால ஒத்துமையா ஒன்றா விஷயத்தை பண்றது அப்படி. அடுத்தது இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். வெளி விஷயங்கள்ல பற்றுதல் கொள்ளாமல் இருக்கிறது, தேகமே ஆத்மா அப்படின்ற அபிமானம் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துக்கம் இந்த தோஷங்களை எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கிறது. எதுக்குன்னா வைராக்கியம் வரத்துக்காக. அசக்திகி அனபிஸ்வங்கா புத்திரதார கிருகாதிஷு நித்யம் ச சமச்சித்தாத்வம் இஷ்ட அனிஷ்டோபபத்திஷு இஷ்டானிஷ்டோபபத்திஷு. ஆத்ம விஷயத்துக்கு உபயோகம் இல்லாத வஸ்துக்களை அதுல பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் மனைவி மக்கள் இவ்வாறிடத்துல பற்றுதல் இல்லாம இருக்கிறது. நன்மை தீமை இதெல்லாம் மாறி மாறி வரும் பொழுதும் எந்த விதமான மனசுல வித்தியாசம் மாறுபாடு இல்லாமல் இருக்கிறது. மயிஷ அனன்ய யோகேன பக்திஹி அவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதிர் ஜனசம்சதி. பகவானிடத்துல வேறு பலனை எதிர்பார்க்காமல் பக்தியோட இருக்கிறது, மக்கள் ஜனநடமாட்டம் இல்லாத இடத்துல வசிக்கிறது, அந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது அதுல ஒரு வெறுப்பு. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த சிந்தனம் ஏதத் ஞானமிதி புரோக்தம் அஜ்ஞானம் யததோ அன்யதா. ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு நிலையான எண்ணம், அதே மாதிரி ஆராய்ச்சி மனப்பான்மையோட இருக்கிறது, இதெல்லாம் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு கருவிகளாக இருக்குன்னு சாய்க்கிறேன். அதற்கு பிறகு ஒரு 7 ஸ்லோகங்கள்னால 12லேருந்து 18 ஆத்மஸ்வரூபத்தை விளக்கமாக சாய்க்கிறேன். ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மிருதமஸ்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்சதே. அறிந்து கொள்ள வேண்டிய அந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் அளவற்றது, அனாதியானது, பகவான தனக்கு மேலாக அப்படின்றத தெரிகின்றது, எந்த நிலையிலையும் சுத்தமாகவே இருக்கிறது. சர்வதா பாணிபாதம் தத் சர்வதோ அக்ஷி சிரோமுகம் சர்வதா ஸ்ருதிமல் லோகே
சர்வமாவிருத்திய திஷ்டதி. சுத்தமான ஆத்மஸ்வரூபமானது அணுதான். அணுவானாலும் ஞானம் எங்கேயும் பரவி இருக்கிறதுனால கை கால்கள் இல்லாமலே அவற்றினால் ஆகக்கூடிய காரியங்களை பண்றதுக்கு சாமர்த்தியம் உள்ளது. பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சர்வதா பாணிபாத காரிய சக்தம் ததா சர்வதோ அக்ஷி சிரோமுகம் சர்வதகா ஸ்ருதிமத் சர்வதகா சக்ஷுராதி காரிய கிருது. இதுக்கு ஸ்ருதியிலிருந்து அபாணிபாதோ ஜவனோ கிரகீதா பஷ்யத் அசக்ஷுகோ சஸ்ருணோத்யகர்ணா இதி பரஸ்ய பிரம்மணோ அபாணிபாதஸ்யாபி சர்வதः பாணிபாதாதி காரிய கிருத்வம் ஸ்ரூயதே. கை கால்கள் இல்லாமல் அதனால் ஆக வேண்டிய காரியத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பரமாத்மாவுக்கு உண்டு அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் சொல்றது. பிரத்யேகாத்மனோபி இந்த ஜீவாத்மாவுக்கும் பரிசுத்தஸ்ய தத் சாம்யாபத்யா அந்த பரிசுத்தமான ஆத்ம அந்த நிலையில இருக்கிறச்ச சர்வதா பாணிபாதாதி காரிய கிருத்வம் ஸ்ருதி சித்தமேவ இருக்கு. ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹ பரமம் சாமியம் உபைதி இதிஹி ஸ்ரூயதே. அந்த ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து பகவானுக்கு சமானமான அந்த புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள் இவனை விட்டு தொலைஞ்ச உடனே அந்த குணங்கள் இவனுக்கும் வருது. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச. இந்திரியங்கள் தேவைப்படாமலே இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய ஞானத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. தேகங்கள்ல பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது. சத்வரஜஸ்தமோ குணங்கள் இல்லாமலேயே அதனுடைய காரியங்களை அனுபவிக்கும். பகிரந்தஸ்ய பூதானா அச்சரம் சரமேவச்ச சூக்ஷ்மத்வாத் தத் அவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகேச்ச தத். இந்த ஆத்மஸ்வரூபமானது பஞ்சபூதங்களுக்கு உள்ள வெளியில இருக்கிறது, நடக்கிறது, நடை இல்லாமல் இருக்கிறது, சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால விசேஷமாக அறிந்து கொள்ள முடியும். அது உயர்ந்தவர்களை ஒதுக்கி தள்ளக்கூடிய மனப்பான்மை குணங்களோடு இருக்கிறவாளுக்கு சரியா புரிந்து கொள்ள முடியாது. அது இல்லாதவா அவளோட ஒதுக்காமல் இருக்கிறவாளுக்கு இது நன்றா புரியும். அவிபக்தஸ்ய பூதேஷு விபக்தமிவச ஸ்திதம் பூதபத்ருத தக்ஞேயம் பிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. கிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. அந்த குணம் இல்லாதவாளுக்கு, அதாவது பெரியவர்களை ஒதுக்கி தள்ளுற அந்த குணம் இல்லாதவாளுக்கு இது தெரிஞ்சு கொள்ளும்படி இருக்கிறது. விவேகம் இல்லாதவா தேவர் மனிதர் அப்படின்ற அந்த பிரமத்தினால அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் ஒன்றுன்னு தெரிந்து கொள்ளாம இருக்கா. பஞ்சபூதங்களாலான உடலை தரிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஆத்மா அதை விட வேறானது. சரி, இந்த சரீரத்தை அன்னத்தை சாப்பிடுறது, அப்போ இந்த சாப்பிட்ட வஸ்துக்கள் வேற விதமாக மாதிரி வெளியில வர்றதுக்காக அதுக்கு காரணமா இருக்கிறது இந்த ஜீவன். ஜோதிஷாமபி தஜ்ஜோதி தமசா பரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகவ்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். பிரகாசிச்சிருக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் மேலாகவும் பிரகிருதிக்கு மேலாகவும் இந்த ஜீவா ஸ்வரூபம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஞானஸ்வரூபம் அறிவுனால தெரிந்து கொள்றான். எந்த ஒரு ஞான அந்த பிராணியினுடைய இதயத்திலையும் இவன் இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஞானம் ஒரே கிரமத்தில் இருக்கு. இதி க்ஷேத்திரம் ததா ஞானம் ஞேயம் உக்தம் சமாசதா மத் பக்தகா ஏதத் விஜ்ஞாய மத் பாவாய உபபத்யதே. இப்படி க்ஷேத்திரம் அதை அறிந்து கொள்றதுக்கான அந்த க்ஷேத்திரஜ கருவி, க்ஷேத்திரஜ தத்துவம் அது சொல்லி தன்னிடத்தில் பக்தியோடு உள்ளவன் இதை நன்றாக தெரிந்துண்டு தன்னுடைய அதாவது எனது தர்மத்துக்கு அதாவது சம்சாரம் விடுபடுறதுக்கு தகுதியாரான் அப்படின்னு சொல்ற. இங்க மத் பாவாய உபபத்யதே என்னன்னா இது அத்வைத மதத்துக்கு சேராது. என்னன்னா பிரம்மத்தோட ஐக்கியம் எப்பொழுதுமே அவ சொல்றதுனால மத் இங்க ஸ்லோகத்துல வரும்பொழுது மத் பாவாய உபபத்யதே இது வருது உண்டாது அப்படின்னு சொல்றதுனால இது அதுக்கு பொருந்தாத விஷயம் அப்படின்னு இங்க அடுத்ததாக பிரகிருதி புருஷன் செய்வ அப்படின்னு 19வது ஸ்லோகம். ஜீவனுக்கு சம்சாரம் வரத்துக்கு காரணம் ஜீவாத்மா எப்படி அனாதியோ அதே மாதிரி சம்சாரமும் அனாதி. என்ன அப்புறம் அடுத்தது ஸ்லோகத்துல காரிய காரண கர்த்திருத்வே பிரகிருதியானது இந்த சேத்தனனுக்காகவே ஏற்பட்டது. செயல்கள் பண்ற விஷயத்துல பிரகிருதி காரணமாக இருக்கு, அனுபவிக்கிற விஷயத்துல ஜீவாத்மா ஆதாரமாக இருக்கான். அப்படி இங்கேயும் சூத்திர பாஷ்யத்திலிருந்து கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படின்ற அந்த விஷயத்தை எடுத்து ஜீவன் ஒரு செயலை பண்றதுக்கு இவனுக்கு அனுமதி இருக்கு, இவன் அதை பண்றான் அப்படி. அதுக்கப்புறம் புருஷகா பிரகிருதி ஸ்தோகி அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் வரும்பொழுது ஜீவன் பிரகிருதி சம்பந்தமான இந்த சரீரத்தில் தங்கி இருக்கிறதுனால அதற்கு இருக்கக்கூடிய சத்வ ரஜஸ் தமோ குணம், அதனால ஏற்படுற சுக துக்கங்கள் அது பற்றுதல் தான் காரணமா இருக்கு. அதனால சம்சாரம் அனாதி அப்படி. அதுக்கப்புறம் வரும்பொழுது இந்த ஆத்மாவை பிரகிருதியிலிருந்து பிரிச்சு பார்க்கறதுக்காக யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் அப்படின்னு 26வது ஸ்லோகம். ஸ்தாவரமோ ஜங்கமோ எதுவா இருந்தாலும் பிராணிகளிடத்துலயும் முதல்ல இருந்தே பிரகிருதி ஜீவன் சேர்ந்தே இருக்குன்றத தெரிந்து கொள்ளணும். அப்போ ஆத்மாவை பார்க்கிறவன் யார் அப்படின்னா சமம் சர்வேஷு பூதேஷு ஒரு 3 ஸ்லோகங்கள். அதாவது சேத்தனாயும் தேகத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவனும் சமமாக இருப்பவனான இந்த ஆத்மாவை இருக்கான். இந்த ஜீவாத்மா பூதங்கள் அழியும் பொழுது இந்த ஜீவாத்மா அழியறதில்லை. அப்படி பார்க்கிறவன் தான் ஆத்ம தரிசனம் பண்ணவன். சஹா ச பஷ்யதி ச ஆத்மானம் யதாவஸ்திதம் பஷ்யதி. அதாவது எஸ்து தேவாதி விஷமாகாரேண ஆத்மானமபி விஷமாகாரம் ஜன்ம விநாசாதி யுக்தம் ச பஷ்யதி ச நித்யமேவ சம்சரதி இத்யபிப்ராயம். தேவன் முதலான வித்தியாசத்தோடு உருவத்தோட ஆத்மாவையும் வித்தியாசத்தோடு கூடின ஆகாரத்தை உடையவனாக உற்பத்தி நாசம் இதோட பார்க்கிறவன் சம்சாரத்தை தான் அடையிறான்
பார்க்கல அப்படின்னு. சமம் பஷ்யங்கி சர்வத்திர அப்படின்னு சமமாக எந்த தேவனோ மனுஷனோ யாருக்குள்ள இருக்கிற ஆத்மா சமம்னு பார்க்கிறவன் தான் பார்க்கிறான் அப்படின்னு. அப்போ இந்த செயல்கள்லாம் பிரகிருத்தியைவச கர்மாணி, இந்த செயல்கள்லாம் பிரகிருத்தினால ஏற்படுறது இந்த சரீரத்துக்கு தான் அப்படின்னு. இந்த வயசானால் அதுல வரக்கூடிய கிழத்தன்மை அதெல்லாமும் தேகத்திற்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு. இந்த உடலோட சேர்ந்தே இருந்தாலும் இந்த ஆத்மா அனாதி அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணமும் சாய்க்கிறார். அதுக்கப்புறம் கடைசி ஸ்லோகம், க்ஷேத்திர க்ஷேத்திரஜயோரேவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோட்சம் ஏ விதுர்யாந்தி தே பரம் அப்படின்னு. இந்த சரீரம் இந்த ஆத்மா இதற்கான வேறுபாட்டை உடலாக மாறக்கூடிய பிரகிருத்தியிலிருந்து விடுபடுறது அறிவுன்ற அந்த கண்களால, ஞான கண்களால பார்க்கிறவா தான் உயர்ந்ததான ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறா அப்படின்னு சொல்லி கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய பிரகாரம். ஒரு சந்தேகப்பட்டது ஒரு விஷயம். இப்போ இந்த ஜீவாத்மாவை பகவானுக்கு சரீரம் அப்படிங்கிறத முக்கியமாக இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக பகவான் சொல்றோம்? கீதை முடிஞ்சு போயிடுது, 12 கீதை முடிஞ்சு போயிடுது. கீதை முடிஞ்ச கூட உபதேசத்தை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிறச்சே எதற்காக மெனக்கெட்டு இந்த சேதனனை ஜீவாத்மாவை பெருமாளுக்கு சரீரம், அச்சேதனும் சரீரம், இதுவும் சரீரம். இந்த ஜீவாத்மாவை பற்றி பல விஷயங்கள் சொல்கிறான். எதற்காக இப்போ முக்கியமாக இந்த பதிவு யுத்தம் பண்ண வைக்கணும். அப்போ சரீரம் அச்சேதனம்னா அச்சேதன வஸ்து தானா எதுவும் பண்றது இல்லை, சேத்தனான ஜீவன் தான் அதை பண்ணணும், எடுத்து வைக்கிறது போகிறது வரதெல்லாம் ஜீவன். அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவும் சேத்தனன் அப்படிங்கிறதுனால தன் சங்கல்ப பிரகாரம் தான் நடக்கிறது. அதனால இந்த புரோத்சாகனம் அப்படின்ற இல்லை. இது ரொம்ப அழகாக சாய்ச்சிருக்கார். புடவாசம் நரசிம்மாச்சார் சொல்லி ரொம்ப அழகாக சாய்ச்சிருக்கார். அது கொஞ்சம் விஞ்ஞானம் சொல்கிறார். இவனுக்கு பக்தி யோகம் பெருமாள்கிட்ட பக்தி பண்ணணும்னு சொல்கிறான். பெருமாள் எவ்வளோ பக்தி பண்ணணும்னா உங்ககிட்ட எவ்வளோ பிரீதி இருக்கோ அதை போல் 1000 மடங்கு பிரீதியை கிட்ட வைக்கணும். கடிகளும் உங்ககிட்ட பிரீதி தான் இன்னும் வேறு மலையாளம் பிரீதி வைக்கணும். அதான் தெரியாது சொல்லியிருக்கான். பக்தியா துவனன்யா இருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கான். அர்ஜுனும் கொஞ்சம் பின்வாங்கிட்டான். இந்த பக்தி எப்படி வரும்? உங்ககிட்ட எல்லாத்தையும் என்னை உத்தேசியான்னு எனக்கு தெரியல. என் குழந்தை, என் குடும்பம், என் ஆட்டுக்காரி, என் வீடு அப்படிதான் பிரியமாக இருக்கும். இது என்னை நேசிக்கிறதோட 1000 மடங்கு நேசிக்கணுங்கிறது இப்போ சம்பவம். அது முடியாத விஷயம்னு அர்ஜுன முகத்தில் தெரிஞ்சுது. அதுதான் பகவான் ஒரு அழகான விஷயம் சொல்கிறார். அர்ஜுனா, உன்னுடைய சரீரம் இருக்குப்ப, அந்த சரீரம் அச்சேதனம். அந்த சரீரம் உனக்கு எல்லா பணிவிடையும் செய்யும். நீ எனக்கு சரீரமாயிட்ட, நீ சேதனம். சேதனமான எனக்கு சரீரமாக இருந்தால் நீ எனக்கு இன்னும் எவ்வளோ இருந்தால் பணிவிட செய்யணும். அப்போ உனக்கே என்கிட்ட பக்தி ஜாஸ்தி வராது அப்படிங்கிறதுக்காக. இதுதான் ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ தூரம் சொன்னால் இது பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சரீரம் அடித்து ஏன் சொல்கிறான்னா, ஜடமான சைத்தன்யம் இல்லாத சரீரமே உனக்காக இவ்வளோ பாடுபட்டுச்சு. நீ எனக்கு சரீரமாகிவிட்டால் நீயோ சேத்தனன். அப்போ நீ எனக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணுவ. அந்த கைங்கரியத்துக்கு பாதிப்பது அந்த பக்தி நிவர்த்தியாக்குன்னா இந்த விஷயம் ஆரம்பிச்சு. அந்த ஜீவாத்மாவை பரமேஸ்வரன் சொல்கிறது எவ்வளோ சாட்சி வழக்கல இல்லையா? இது ஜீவாத்மா பரமேஸ்வரன், இது பரமேஸ்வரன் சொல்லிட்டான். அவர் ஏவம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரன். அந்த இடத்துல பரமேஸ்வரன் அர்த்தத்துக்கு விடும். அந்த சரீரத்துக்கு சொல்றதெல்லாம் அது பண்றது. இவன் பரமேஸ்வரனா இருக்கான். இவன் பரமேஸ்வரனே ஒருத்தனுக்கு, பரமேஸ்வரனுக்கு இன்னொரு பரமேஸ்வரன் இருந்தா அந்த பரமேஸ்வரன் அந்த மாதிரி எவ்வளோ நேசிக்கணும்னு சொல்றதுக்காக